எலெக்ஷன் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, விஜயகுமார் அவர்கள் வந்து ராசு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. இவனுக்கு அப்பாவா கைதி மூவியில் நெப்போலியன் அப்படிங்கிற கேரக்டருக்கு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்க ஒருத்தர் தான் வந்து இந்த மூவிலே வந்து ராசு அப்படிங்கிற கேரக்டருக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. இவர் வந்து ரொம்ப வருடமாக ஒரு கட்சிக்கு உயிர் தொண்டனாக இருக்காரு. இவருடைய நண்பன் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு டயத்தில் தன்னுடைய நண்பனுக்காண்டி ராசுடைய அப்பா போய் தலைமையில் போய் இந்த மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு என்னுடைய நண்பனுக்கு நீங்கள் ஆதரவு தெரிஞ்சு அவனை தலைவராகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. கட்சி முதல்ல சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வேற ஒருத்தனை நிறுத்தி ஹீரோடைய அப்பாவை அதுக்கு ஆதரவு தெரிஞ்சு சொல்லிட்டு உடனே தன்னுடைய அப்பா வந்து அந்த கட்சிக்கு உயிர் துண்டனாக இருக்கிறனால கட்சி சொன்னவருக்கே ஆதரவு தெரிவிக்காரு. பட் இவருடைய நண்பன் தனியாக ஒரு கட்சி அதாவது சுயேட்சையாக நின்று தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைகிறாரு. இதனால தன் நண்பனுக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய அப்பாவுடைய உயிர் நண்பனுடைய மகளை லவ் பண்ணுறான். பட் அவன் அப்பாவால் தான் அந்த உயிர் நண்பன் வந்து தோத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய மகளை இவனுக்கு தர மறுத்து வேற ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வருடம் கழிச்சு ஒரு வேலைக்கு போய் வேற ஒரு பொண்ணு திருமணம் பண்ணுறாரு. பண்ணி கொஞ்சம் வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் இந்த தேர்தல் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளனால இவன் அதாவது தன்னுடைய மச்சான ஹீரோவை இந்த மாதிரி எலெக்ஷன் நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஆர்வம் காட்டி மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தனை எலெக்ஷனுக்குள்ளே மறுபடியும் இருக்கிறாங்க. அதுக்கு அவன் கடங்காரன் ஆகிறான். இதுக்கப்புறம் இவனுடைய லைஃப் எப்படி போகுது, சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற மூவி வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கே இவ்வளோ ஒரு அரசியல் நடக்கும்போது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்கு என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் விஜயகுமார் அவர்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. படத்தை வந்து மறக்காமல் பாருங்கள். இது வந்து இப்போ தமிழில் ஹெச்டியில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள்.